அடுத்ததாக ஒரு அற்புதமான பாடல். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ராகம். நீலமணின்னு பேரு. என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் உருகவில்லை, இன்னும் என்ன சோதனையோ முருகா, என்ன கவி பாடினாலும். கேட்டிருக்க இல்லையா? இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் இல்லை, திருச்செந்தூர் தான். முருகன் இறங்கி வருவார். என்ன கவி பாடினேன் நான், உந்தன் உள்ளம் குளிர்ந்ததையா அப்படின்னு நம்ம மாற்றி பாடிடுவோம். அருணமணிமேவு பூஷித மிருகமத படீரலேபன அபிநவ விசால பூரண அம்பொர் கும்பத்தனம் மோதி. நல்ல ஒரு சந்தம் இது. தன தனன தான தானன தன தனன தான தானன தன தனன தான தானன தந்த தந்த தன தானா வச்சிருப்பார். அழகான சந்தம், பார்க்கலாம். அருணமணிமேவு பூஷித மிருகமத படீரலேவன அபிநவ விசால பூரண அம்ப கும்ப தன மோதி அலிகுலவு மாதலீலையின் முழுகை அபிஷேகமீதன அரவு முறவாடி நீடி அங்கை கொங்கைக்கு இதமாகி இருநிறை அம்மோதி மாளிகை சரிவை உறவான வேளையில் இளை கலையமா வழி இன்பு சண்புற்றழியானீல் இரவு பகல் மோகனாகிய படியினில் மடியாமல் யானும் இணையடி பாடி வாழ நெஞ்சு செஞ்சொற்றருள்வாயே. தருணமணியாட ராவணி குடில சடிலாதி ஓதி சதுர்மதையன் ஆதியாகிய சங்க துங்க குழையானார் தருமுருக மேக சாயல தமர மகராளி சூழ்புவி தன முழல் வாரியே அமுதுண்டி தண்டற்கு அருள் கூறும் செரு முதலி மேவு மாவலி அதிமத கபோல மாமலி தெளிவினுடன் மூலமே என முந்த சிந்தி தருள் மாயன் திருமருக சூரன் மார்போடு சிலையுருவ வேலையேவிய ஜெய சரவண மனோகர செந்தி கந்த பெருமாளே. திருமருக சூரன் மார்போடு சிலையுருவ வேலையேவி ஜெய சரவண மனோகர செந்தி கந்த பெருமாளே. நெஞ்சில் செஞ்சொற்றருள்வாயே பெருமாளே, செஞ்சொர் அருள்வாயே பெருமாளே, அருள்வாயே பெருமாளே, அருள்வாயே பெருமாளே, அருள்வாயே அருள்வாயே. முருகப்பெருமானின் திருவடியை பெற வேண்டும். அற்புதமான பாடல் இது. புதுக்கோட்டைக்கு எப்படி போகலான்னு சொன்னால் ரூட் சொல்லலாம். இந்த ரூட்டில் இப்படியே போகலான்னு. இந்த பக்கம் ஆந்திரா திருப்பதி போகணுங்க, இல்லை திருத்தணி போகணுங்கன்னா ரூட் சொல்லலாம். அந்த பாதை எப்படி இருக்கும்னா காமிக்கலாம். சுவாமி சொல்கிறார், யமலோகம் போகணும்னா எப்படி இருக்கும்ன்றது இந்த பாடலில் சொல்கிறார். நாம் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து நம்முடைய பாதையானது அமைய பெற்றிருக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். சில நேரங்கள் இந்த மூதாதையர்கள், நம் பெரியவர்கள் யாரும் இறந்து விட்டால் வீட்டில் சில தானங்கள் செய்ய சொல்லுவோம்.
உண்மையாக சொல்லணும்னா யாரும் தவறாக எண்ண வேண்டாம். நாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரு பசுவை தானமாக கொடுத்து விட்டால் நாம் இறந்த பிறகு அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரு 100 ஆத்மாக்களுக்கு மாதம் அன்னதானம் சாப்பாடு போட்டுட்டா நம்ம போனதுக்கப்புறம் அந்த திதியில் சோறு போகணுன்றது அவசியம் இல்லை. இருப்பதை விட்டுட்டு இருக்கிற போது விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம பொண்ணும் பிள்ளையும் நம்மளுக்காக கதறி என்ன? சுவாமி சொல்கிறார், நான் சொல்லலை, சுவாமி சொல்லுகிறார். இருக்கும் பொழுது இந்தந்த செயலை செய்தால், ஒருவன் வெயிலில் கடுமையான வெயிலில் மயக்க நிலையில் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு குடை வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக வச்சுருக்கான் இல்லையா? அப்போ நீங்கள் அந்த யமபாதையில் செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு வெயிலே இருக்காதாம், நிழலாக இருக்குமாம். நீங்கள் அன்னதானம் செய்து விட்டால் அந்த யமபாதையில் செல்லும் பொழுது உங்களுக்கான பசி மயக்கம் இல்லாமல் அன்னங்கள் கிடைக்க பெறுமாம். இதெல்லாம் சுவாமிகள் சொல்லுகிறார் அற்புதமாக. அதுவும் இதெல்லாம் சொல்லணும்னா அந்த வாரியார் சுவாமின்னு ஒரு புண்ணியவான். இந்த திருப்புகழ் பாமரர்களுக்கு சென்று சேர்ந்தது என்றால் பொருள், அதற்கு காரணம் அந்த வாரியார் சுவாமிகள். அவருடைய புத்தகத்தில் படித்து பாருங்கள், என்ன அழகாக கொடுத்துருக்கிறார். அந்த அற்புதமான பொருள் விளக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பாடல் இது. ஆனால் நான் கொஞ்சம் காவடி சிந்தா அப்படி எடுத்துட்டேன், கொஞ்சம் மென்மையாக. தன 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 தனத்தான. அமிர்தம் எவ்வளவு சிறப்பானதோ அதுபோல் இந்த காஃபியும் மிக அமிர்தமானது. அது ஒரு வயசு வேற, அதுக்கு மேலே குடிக்க குடிக்க அது மிகப்பெரிய பாய்சன். டாக்டர்கிட்ட போனோன்னே சொல்கிறான், காஃபி குடிக்காத, டீ குடிக்காத, இதுலன்னா என்னால் வாழவே முடியாதுரா, அப்போ இது குடித்தாலும் நீ வாழ முடியாதுரா அப்படின்றான் டாக்டர். என்ன இது ரொம்ப ரொம்ப போதையாக இருக்குது. அது வேண்டாம் நினைக்க தோணுற கொண்டு வைக்கப்படும், குடிக்கப்படாது. வீட்டுக்காரி கொடுக்குற 2 காஃபியை தவிர தொடவே கூடாதுன்னு நினைக்கிறது. அந்த உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஒரு வாசனை வரும், ஸ்மால் அப்படியே ஒரு ஸ்மெல் வரும். எதையாவது ஒரு ஸ்நாக்ஸை கொடுப்பாங்க, கூட ஒரு டம்ளரில் கொடுப்பாங்களா, வேண்டாம் வேண்டான்னு சொல்லும். சரி அரை கிளாஸ் கொடுங்களேன் அப்படிம்போம். அந்த அரை முக்காலாகும், குடிச்சிட்டு வந்துடுவோம். சரி தெம்பாக பாடின்னு இருப்போம். அங்கே ஓப்பன் பண்ணிட்டு வர ஃப்ளாஸ்கை அந்த ஆவி நம்மளை ஆட்கொண்டு விடும். என்ன முருகனின் அன்பு ஆட்கொள்ளுகிறதோ இல்லையோ, மாணிக்கவாசன் ஐயாவுடைய அன்பு ஆட்கொண்டு விடுகிறது. அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுடல அனலவிய மல முழுக அகலாதே. அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுடல அனலவிய மல முழுக அகலாதே. அணையுமனை அருகில் உறவெரு விகழ உறவு மழ அழலி நிகர் மரளியனை அழையாதே. செரியும் இருவினை கரணம் அருவு புலன் மொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே. சிவனின் பொதியவரை முனிவன் அகமகிழையர் செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. சிவனின் பொதியவரை முனிவன் அகமகிழையர் செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. நெறிதவரி அலரி மதி நடுவன் மகபதி முளரி நிறுதி நிதிபதி கரிய வனமாலி. நெறிதவரி அலரி மதி நடுவன் மகபதி முளரி நிறுதி நிதிபதி கரிய வனமாலி. நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரு சொருமி ஊர் திருதனுரம் அற அயிலை விடுவோனே. மறிபரசுகரமிலகு பரமனுமை இருவிழியும் மகிழமடி மிசை வளரும் இளையோனே. மதலை தவள் உததி இடை வரு தரள மணி புலின மறையு உயர் கரையில் உயர் பெருமாளே. மகிழமடி மிசை வளரும் இளையோனே. மறைய உயர் கரையில் உரை பெருமாளே. திருவடியில் அணுகவரம் அருள்வாயே. பெருமாளே அருள்வாயே. பெருமாளே அருள்வாயே. என்ன ஒரு அழகிய வரி பாருங்க. சிவனை நிகர் புதியவரை முனிவன் அகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகடுவோனே. அடிக்கடி நம்ம ஐயா இங்கே சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு காதில் சொல்லலையா 2 காதலையும் சொன்னான்னு.
அங்கே அருணகிரிநாதர் சொல்கிறார், குருசுவாமி என்ன அழகான வரிகள் பாருங்கள், அற்புதமான வரிகள். அதே போல் அடுத்த பாடலும் ஒரு சிறப்புமிக்க பாடல். முருகப்பெருமானின் திருவடியை வணங்கி மகிழ வேண்டும், அதற்காக இந்த பாடல் பாட வேண்டும். ரூபக தாளத்தில் மோகனம் என்று சொல்லக்கூடிய முல்லைப்பண்ணிலை அமைந்த ராகம். ததறின மன்னிக்கணும், அமைய பெற்ற ராகம், நம்ம தான் அமைச்சது. அதனால ததறின சொக்கநாதர் திருவருளால் அமைச்சது, அதையும் சொல்லணும் இல்லையா? நம் என்று ஒன்றுமில்லை, அவர் கொடுத்த சங்கீதம் அவருக்காக அர்ப்பணிக்கிறோம். ததறின மறை சதுர்விதம் தெரிந்து வகை சிறு சதங்கே கொஞ்சம் மலரடி வணங்க என்று பெறுவேனோ. இனிய கனி மந்தி சிந்து மலை கிழவ செந்தில் வந்த இறைவ குககந்தன் என்றும் இளையோனே. இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே கந்த என்றும் இளையோனே. திகிரி பலம் வந்த செம்பொன்மையில் வீரா இளம் குறும்பை திகழிரு தனம் புணர்ந்த திருமார்பா சதங்கை கொஞ்சனின் மலரடி வணங்க என்று பெறுவேனோ. பெருமாளே மயில் வீரா இளையோனே. அனைவரும் அருண்டருண்டு கடிதன வெகுண்டு எம்ப அமரடி பின் தொடர்ந்து பிணனாரும் அழுகு வினி கொண்டு விண்டு புழுவுடன் எழும்பலம்பும் அவல உடலஞ்சுமந்து தடுமாறி மனைதொரும் இதம் பகர்ந்து வர வர விருந்தருந்தி மணவழி திரிந்து எங்கும் வசை தீர மதுர் சதர்விதம் தெரிந்து வகை சிறு சதங்கி கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோன். மதுர் சதர்விதம் தெரிந்து வகை சிறு சதங்கி கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோன். தினவிசை சுகம் கடிந்த புனமையில் இளகுரும்பை திகழிருதனம் புணர்ந்த திருமார்வா தினைவிசை சுகம் கடிந்த புனமையில் விலகுரும்பை திகழிருதனம் புணர்ந்த திருமார்வா ஜகமுழுது முன்பு தும்பி முகவனோடு தந்தி முன்பு திகிரி வலம் வந்த செம்பொன்மையில் வீர இனிய கனி மந்தி சிந்து மலைகிழவ செந்தில் வந்த இறைவ குககந்தன் என்றும் இளையோனே. எழுகடலும் என் சிலம்பும் நிசிசரும் அஞ்சகள் அஞ்சும் இமயவர் அஞ்சல் என்ற பெருமாளே. எழுகடலும் என் சிலம்பும் நிசிசரும் அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே. மலரடி வணங்க என்று பெறுவேனோ. மலரடி வணங்க என்று பெறுவேனோ.
மயில் வீரா இளையோனே பெருமாளே. அடுத்தது ஒரு அற்புதமான பாடல், முருகனின் அன்பை பெற்று மகிழ்வதற்காக. இது வேறு சில ராகங்களை தான் பாடிட்டு இருந்தோம், கொஞ்சம் எளிமையாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ராக அமைப்பு வேண்டான்னு இதையும் அப்படியே காவடிச்சு இந்த அமைப்புக்கு மாற்றின்னு இருக்கோம். இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே. இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே. உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி உனை எனதுலறியும் அன்பை தருவாயே. உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி உனை எனதுலறியும் அன்பை தருவாயே. மயில் தகர்கரிட இறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனை ஓனே. கையிலை மலையணைய செந்தில் பதிவாழ்வே. மயில் தகர்கரிட இறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்து தனை ஓனே. கையிலை மலையணைய செந்தில் பதிவாழ்வே. கரிமுகவனிளைய கந்த பெருமாளே. கரிமுகவனிளைய கந்த பெருமாளே. உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. கரிமுகவனிளைய கந்த பெருமாளே. கையிலை மலையணைய செந்தில் பதிவாழ்வே. கரிமுகவனிளைய கந்த பெருமாளே. தருவாயே அன்பை தருவாயே பெருமாளே, அன்பை தருவாயே. ஒரே வரிதான், கையிலை மலை அணைய செந்தில் பெருமானே, முடிஞ்சுடுத்து. அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை. செந்திலம்பதிக்கு அப்படி ஒரு பெருமை, அது உள்ளே போனால் போயிட்டே இருக்கலாம். அற்புதமான வரிகள். அடுத்ததாக குந்தலவராளி என்று சொல்லக்கூடிய ராகத்தில் நோயின்றி வாழ வேண்டும். வேற என்ன வேண்டும்? நோயின்றி இருந்துட்டா நலம் பிறக்கும். சுவாமிங்க சொல்றார், நோயின்றி இருந்தால் நலம் பிறக்குமா, அதுவும் பெரு வாழ்வோடு நலம் பிறக்கும் என்று சொல்லுகிறார். அற்புதமான பாடல். தன தன தனந்த தந்தன தன தன தனந்த தந்தன தன தன தனந்த தந்தன தன தானா. குழையெறிந்த கண்டைகள் ஒரு குமிழடர்ந்து வந்திட இணை சிலை நெறிந்தெழுந்திட அணை மீதே இருளழக வந்தி வஞ்சியில் இருகலையுடன் குலைந்திட இதழ முதருந்து சிங்கியின் மனமாய முருகொடு கலந்த சந்தன அலறுபடு குங்குமம் கமல் முளை முகடு கொண்டெழுந்தொரும் முருகார முழுமதி புறந்த சிந்துர அறிவயருடன் கலந்து முழுமதி புறந்த சிந்துர அறிவயருடன் கலந்திடு முகட்டியும் நலம் பிறந்திட அருள்வாயே. முகட்டியும் நலம் பிறந்திட அருள்வாயே. எரிவிடம் நிமிர்ந்த குஞ்சியில் இளவோடும் எழுந்த கங்கையும் இதழியுடனிந்த சங்கரர் களி கூறும் இமவரை தரும் கரும் குயில் மரகத நிறம் தரும் கிளி எனதுயிர் எனும் திரியம்பகி பெறுவாழ்வே. இமவரை தரும் கரும் குயில் மரகத நிறம் தரும் கிளி எனதுயிர் எனும் திரியம்பகி பெறுவாழ்வே. அரைவடமலம்பு கிங்கினி பரிபுறம் நெருங்கு தண்டக அணிமணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு சந்ததம் வரு குமரமுன்றலின் புறம் அலை புருத செந்திலில் நந்திய பெருமாளே. அகமகிழ்வு கொண்டு சந்ததம் வரு
மரமுன்றலி புறமலை புருக செந்திலில் தங்கிய பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. எப்பயுமே இந்த அம்மாக்களுக்கு ஒரு ஓர வஞ்சனை, இந்த கடைசி புள்ள அப்படின்னா ஸ்பெஷல். அதோட ஓர வஞ்சனை மூத்த புள்ளைன்னு வச்சுங்களேன், முக்கால் இவங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஆகி போயிடுவாங்க. மூத்த பிள்ளைக்கு ஒன்றுன்னா தாங்க மாட்டாங்க. அந்த பாவம் நடுவில் பிறந்தவன் இருக்கான் பாருங்க, நடுவில் மட்டும் பிறக்கவே கூடாது. இப்போ நான் நடுவில் பண்ணுறதுனால சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். என்ன இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, இமவரை தரும் கருங்குயில் மரகத நிறம் தரும் கிளி எனது உயிர் எனும் திரியம்பகி பெருவாழ்வே. யாரு என் நம்பிக்கையினுடைய பெருவாழ்வு? யாருன்னா முருகப்பெருமானா. தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து குகாஸ்திரமாக கொடுத்தாலே, ஒரு சக்தி ஆயுதத்தை குகாஸ்திரமாக எடுத்து கொடுக்கிறார் அல்லவா பார்வதி தேவி, அதை ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான பாடல். எவ்வளோ விஷயங்களை சுவாமி கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, இன்றைக்கி நம்மளுங்க தான் புரியாமல் முருகன் வேற சுப்பிரமணியன் வேற, இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லாத விவாதம். எவ்வளவு செய்தியை கொண்டு வந்து கந்தபுராணத்தில் அங்கு வேதவியாசன் கொடுத்ததை விட, கச்சிப்பு சிவாச்சாரியார் கொடுத்ததை விட எளிமையாக இதற்கு மேலே அருணகிரியை தவிர யாரால் தர முடியும் முருகப்பெருமானின் பெருமையை? இது அந்த பேச்சாளர்கள் சொல்கிறாங்க, அருணகிரியை ஒதுக்கி வைத்து விட்டு முருகனை போற்றுங்கள். என்ன ஒரு முட்டாள்தனம் அல்லவா? எவ்வளோ ஒரு தவறான ஒரு சிந்தனை. அருணகிரியை ஒதுக்கி வைத்து விட்டு முருக பக்தியை வளர்க்க இயலாது, இது சத்தியம். அற்புதமான பாடல்கள், என்ன அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அடுத்த பாடல் காம்போதி என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பதிகம். மடையில் வாழை பாய மாதரால் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் போலோ. அதுக்கு மேலே காம்பூஜை யார் கொடுக்க முடியும்? எங்கள் ஞான சம்பந்தன் கொடுத்த மாதிரி. என்ன அற்புதம் அல்லவா? அந்த ராகத்தில் அதை அமைச்சுன்னு இருக்கோம். தனதன தனன தனந்தத்த, அது வந்து இருள் தனதன தனன தனத தாந்தன தனதன தனன தனன தாந்தன தனன 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 தாந்தன தன தானா. இருள் விரி குடலை விரித்து தூற்றவும் இறுகிய துகிலை நெகிழ்த்து காட்டவும் இருகடு விழியும் உருக்கி பார்க்கவும் மைந்தரோடே இளவிளவதனை நடித்து கேட்கவும் மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவும் இடையிடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே வருக என ஒரு சூறைத்து ஊட்டவும் விரிமலர் அமளி அணைத்து சேர்க்கவும் மறு பொருள் அளவில் உருக்கி தேற்றவும் நிந்தையாலே வனமனை புகுதில் அடித்து போக்கவும் ஒரு தலை மருகு உணர்ச்சி தூர்த்தொர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவது எந்த நாளோ. வருக என பொருள் உரைத்து ஊட்டவும் மலர் அமளி அணைத்து சேர்க்கவும் மறு பொருள் அளவில் உருக்கி தேற்றவும் நின்றையாலே வனைமணி புகுதில் அடித்து போக்கவும் ஒரு தலை மறுவு உணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவது எந்த நாளோ. குறுமணி வகிரம் இழித்து கோட்டிய கடைமடை உறவு வெளுத்து தோற்றிய குளிரிசை அறிவு ஒழித்து தூற்றிய மண்டு நீரூர்
குழிபடு கடுளி வயிற்றை தூர்த்தெழு திடர் மணல் இருகு துருத்தி காப்பொதி கொடிநிழல் அருவி கலக்கி பூப்புனை வண்டல் ஆட முருகவில் துணர்கள் உகுத்து காய்த்தினை விளை நடு இதனில் இருப்பை காட்டிய முகில் முலை இளையை புறத்தியாட்டடு செந்தில் வாழ்வே முளையிளமதியை எடுத்து சாத்திய சடை முடி இறைவன் தமக்கு சாத்திர முறை அருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே முளையிளை மதியை எடுத்து சாத்திய சடை முடி இறைவன் தமக்கு சாத்திர முறை அருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே 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 நினது பதத்தை போற்றுவது எந்த நாளோ நினது பதத்தை போற்றுவது எந்த நாளோ தம்பிரானே முருக தம்பிரானே முருகப்பெருமான் அன்பு பெற பாட வேண்டியது தரரின தர ததரின தரின கமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராகம். முருகப்பெருமானின் அன்பு பெற பாட வேண்டிய திருப்புகழ் தரின கண்ட நடையில் ரூபகதாளம். சில நேரத்தில் அப்படியே நம்மளுக்கும் அப்படியே லாக் ஆகிடுறோம், எங்கே நிற்கிறோன்னு தெரியல. அந்த திருப்புகழ் பாடலோட மகத்துவம் அப்படி எங்கேயும் கூடுமையில் நிப்பாட்டிடுறாரு, எங்கேயும் நிற்கிறோன்னு தெரியுது. அதுலேருந்து வெளில வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா அந்த காம்போஜில் ஒரு வாசிப்பை பார்த்தீங்களா இல்லையா தெரியல. அவர் அந்த பாட்டுக்குள்ளே எவ்வளோ உள்ளே பூந்திருந்தால் அதை வாசிச்சிருக்க முடியும் பாருங்கள். நான் அதுலேருந்து வெளியில் வரல, கொஞ்சம் நேரம் ஆகுது நம்ம எங்கே இருக்கோன்றதுக்கு. உததியரல் முண்டு சூழ் கொள்கரு முகில் என இரண்ட நீலம் மிக ஒளிதிகளும் மன்றலோதி நரை பஞ்சு போலாய். உததியரல் முண்டு சூழ் கொள்கரு முகில் என இரண்ட நீலம் மிக ஒளிதிகளும் மன்றலோதி நரை பஞ்சு போலாய். உதிரமெழுதுங்க வேல விழி விடை கடையுதுங்கும் விலைகளும் உடைதயிர் விரிந்ததோர் இது என வெம்புலாய். மதகரட தந்திவாயின் இடை சொருகு பிறை தந்த சூதுகளில் வடிவு தரும் கும்பமோதி வளர் கொங்கை தோளாய். மணமழியும் அங்கே மாதர்களின் நிலைதனை உணர்ந்து தாளில் ஒரு வடியடிமை அன்பு கூறும் அது சிந்தியேனோ. இதழ் புதிய விழ்ந்த தாமரையின் மனகரை புகுந்த நான் முகனும் எரிதிரையலம்பல் பாலுததி நஞ்சரமேல் இருவிழி துயின்ற நாரணனும் உமை மறுபு சந்திரசேகரனும் இமயவர் வணங்கும் வாசவனும் நின்று தாழும். முதல்வ சுகமைந்த பீடிகையின் அகில ஜெககண்ட நாயகிதன் முகில் முலை சுரந்த பாலமுதம் உண்ட வேளே முலை முருகு சங்கு வீசியலே முடுகுமை தவிழ்ந்தவாய் பெருகி முதல் இவர் செந்தில் வாழ்வு தரு தம்பிரானே. முதல் இவர் செந்தில் வாழ்வு தரு தம்பிரானே.
பெருமானே. ஞான சம்பந்தனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். முதல்வ சுக மைந்த பீடிகையில் அகில ஜெக அண்டநாயகி தன் முகில் முலை சுரந்தவால் அமுதம் உண்டவேலேன்னு இங்கே நம்ம சொல்லிக்கணும். சுப்பிரமணிய சாரூபமாக வந்தவர் ஞான சம்பந்தர். முருகனே அப்படின்னு சொல்லப்படாது. சிவ சாரூபமாக வந்த ருத்ராதியர்கள் அது வேற. சிவனே ருத்ரரா வந்தான்னு சொன்னால் அது தவறு. அதுபோல் தான் இதுவும் ஞானசம்பந்த பெருமானின் பெருமையை ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். அடுத்த பாடல் திலங்கு என்று சொல்லக்கூடிய ராகம். ரொம்ப அழகான இது ஒரு அபூர்வமான ராகம்தான். முருகப்பெருமான் அருளால் நம்முடைய வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பாடல். மிக அழகிய பாடல் இது. ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நேரை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிபேணா ஈனனை வீணனை ஈடெழு தாமமும் ஏழையை மோழையை அகலானீல். ஈனனை வீணனை ஈடெழு தாமமும் ஏழையை மோழையை அகலானீல். மாவினை மூடிய நோய் பிணியாளனை வாய்மையில்லாதனை இகழாதே. மாமணி நூபுற சேதள தாழ்த்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே. மாமணி நூபுற சேதள தாழ்த்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே. நாவலர் பாடிய நூலிசையால்வர் நாரதனார் புகழ் புறமாதே. நாடியே காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே. தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன்மொழியாள் தரு சிறியோனே. தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன்மொழியாள் தரு சிறியோனே. சேனுயிர் சோலையில் நிழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமானே. சேனுயர் சோலையில் நிழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமாளே. பெருமாளே வாழ்வுறைவதும் ஒரு நாளே. நம்மளை நாமே திட்டிப்போமா? எவ்வளவு திட்டுறாரு பாருங்க. ஏதன் மூடன் நெறி பேணாதவன் ஈனன் வீணன், அவ்வளவு திட்டும் தானே தன்னை திட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் வீணாக சென்று கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்வு என்பது ஈடேறுவது எந்த நாளோ என்று தன்னுடைய ஆதங்கத்தை அப்படியே கொட்டுறார் சுவாமி. இதுலேயும் நீ எல்லாம் ஆடி செவ்வாயா போச்சா, அது என்னமோ வரிசையாக அம்பாளை பெருமைப்படுத்துகிற பாடலாக வருது. ஒரே வாரத்தில் தேவி மனோன்மணி. தேவி மனோன்மணி அம்பிகை தான் எல்லாத்துக்கும் பொதுவானவள். ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். தேவி மனோன்மணி ஆகி பராபரை தேன்மொழியாள் தரு சிறியோனே. நீங்கள் வேதாரண்யம் அம்பாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சரஸ்வதி கையில் வீணை இருக்காது. ஏன்? அந்த அம்பிகைக்கு பெயரே, அந்த மூலாதார மூர்த்திக்கு பேர் யாழை பழித்த மொழியாள் என்று பெயர். தேவி அப்படி ஒரு ஓசை கொடுத்தாலாம், அந்த ஓசை ஒளியில் அந்த வீணையானது அப்படி வானத்தை நோக்கி சென்று விட்டது சரஸ்வதி கையிலேருந்து. அப்போ அந்த தேவியுடைய குரல் எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்கிறார். தேன்மொழியால் தேன்மொழியால் தரக்கூடி எம் சிறியோனே முருகப்பெருமான் என்ற அற்புதமான பாடல் வரி. அடுத்ததாக அப்பா 40 பாட்டு முடிச்சாச்சு, பாதி கிணறு தாண்டிட்டோம் திருச்செந்தூரில் அப்படின்ற ஒரு சந்தோஷம்.
அடுத்ததாக 41வது பாடல். சொல் விளங்க பாட வேண்டிய பாடல் இது. வசந்த பைரவி என்று சொல்லக்கூடிய ராகத்தில் அமைச்சென்றிருக்கோம். இந்த சிந்து பைரவி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு ரொம்ப பிரபலம் எல்லாருக்கும். நீ தயராதா நீ தயராதா அப்படின்னு அதில் வரும். ரொம்ப அற்புதமான வசந்த பைரவி ராகம். இதுவும் அபூர்வ ராகம். இதில் தியாகராஜ சுவாமிகள் மட்டும்தான் அதில் கிருதி பண்ணியிருக்கார். கருணை ரசம் மேலிடக்கூடிய ஒரு அற்புதமான ராகம். கோடார் செம்பத்தோளானின் சொற்கோடாதென் கைக்கு அருள் தாராய் தேனே அன்பர்க்கேயாமின் சொற் சேயே செந்திர் பெருமாளே சீரார் குன்றை தார்மார் புன்ற சேவேரந்தைக்கு இனியோனே கோடாதென் கைக்கு அருள் தாராய் செந்தில் பெருமாளே 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 அருள் தாராய் பெருமாளே ஓராதொன்றை பாராதந்த தோடே வந்தி புகழ் சோர ஓராதொன்றை பாராதந்த தோடே வந்தி புகழ் சோர ஊடானன்றார் போல் நின்றிட்டாமல் தந்தி குடல் மாத கூற அன்பிற் சோரா நின்ற கோயா நின்று குளையாதே கோடார் செம்பத்தோளா நின் சொற் கோடாதென்கை கருதாராய் தேரா தோரா ஒன்றி போராமன்ற தோளா கொண்டு தொலையாடி சூதாயந்தி கேயா வஞ்ச சூர்மா அஞ்ச புருவேலா சீரார் ஒன்றை தார்மார் ஒன்ற சேவேரந்தை கினியோனே சீரார் குன்றை தார்மார் ஒன்ற சேவேரந்தை கினியோனே தேனே என்பர்க்கேயாம் என் சொற் சேயே செந்தில் பெருமாளே தேனே என்பர்க்கேயாம் என் சொற் சேயே செந்தில் பெருமாளே பெருமாளே பெருமாளே. அடுத்ததாக முருகப்பெருமான் திருவடி உற பாட வேண்டிய பாட்டு. வடிநடை சிந்துன்னு சொல்கிறக்கூடிய அமைப்பு. இந்த காவடி சிந்து மாதிரி வழிநடை சிந்து கன்னி மெட்டுக்கள் இப்படிலாம் நிறையா இருக்குது. அதில் ஒன்று இது. கட்டழகு விட்டு தளர்ந்தங்கிருந்து முனமிட்ட பொறி தப்பி பிணங்கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெறும் பறைகள் முறையோடே கட்டழகு விட்டு தளர்ந்தங்கிருந்து முனமிட்ட பொறி தப்பி பிணங்கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெறும் பறைகள் முறையோடே வெட்ட விட வெட்ட கிடஞ்சம் கிடஞ்சமென மக்கள் ஒருமிக்க தொடர்ந்தும் புரண்டும் வெளிவிட்டு வருகித்தை தவிர துன்பதங்கள் உற உணர்வேனோ பட்டுருவி நெட்டை கிரவுஞ்சம் பிளந்து கடல் ஒற்று மலை வற்றி குழம்பும் குழம்பமுனை பட்ட கையில் தொட்டு திடம் கொண்டதிர்ந்த உணர் முடிசாய தட்டழிக வெட்டி கவந்தம் பெறும் கழுக நிறுத்தமிடரத்த குணம் கண்டுமிழ்ந்து மணி சச்சமய வித்தை பலன் கண்டு செந்திலுரை பெருமாளே தட்டழிக வெட்டி கவர்ந்தம் பெறும் கழுகு நிறுத்தமிடரத்த குளம் கண்டுமிழ்து மணி சச்சமய வித்தை பலன் கண்டு செந்திலுரை பெருமாளே
சச்சமய வித்தை பல கண்டு செந்திலுரை பெருமாளே பெருமாளே முருக பெருமாளே முருக பெருமாளே. முருகப்பெருமான் அடியார்களோடையே நான் என்றைக்கும் இணங்கி இருக்க வேண்டும். இந்த முருகன் அடியார்களோடு என்றென்றும் பாடி 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 பணிந்து என் உயிரானது இந்த பூமியை விட்டு அகல வேண்டும்ன்ற ஒரு பெரிய பிரார்த்தனை சுவாமி இந்த பாடலை முன்வைக்கிறார். காவடி சிந்துமெட்டில் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் கூழல் கொண்டல் என்ற பலகாலும் கண்டுள்ளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் பூரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டுழன்று பண்பைகள் உண்டை பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்ற கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ் ஓதும் பண்புடைய சிந்தை என்பர் பண்புடைய சிந்தை என்பர் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் வண்டுபடுகின்ற தொங்கல் படுகின்ற தொங்கல் கொண்டு கர நெருங்கிண்டு பம்பினை அடைந்து செந்தின் மிக மூழ்கி வஞ்சியினை வஞ்சியை மோனிந்த கொங்கை வஞ்சியை மோனிந்த கொங்கை வஞ்சியை மோனிந்த கொங்கை மென்குறமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திண்டிரல் பூனைந்த கண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற சூரர் அஞ்சவென்று சென்று சூரர் அஞ்சவென்று குன்றிடை மனம் பூணர்ந்து சென்ற சூரர் அஞ்சவென்று குன்றிடை மனம் பூணர்ந்து செந்தில் நகர் வந்த அமர்ந்த பெருமாளே பண்பு பெற கஞ்சல் அஞ்சல் எனவாராய் வந்தழகுடன் கலந்த மணிமாபா செஞ்சவர் புனைந்து துங்க மயில் மீதே செந்தில் நகர் வந்த அமர்ந்த பெருமாளே பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் பெருமாளே வருவாயே பெருமாளே வருவாயே பெருமாளே வருவாயே. அடுத்து ஒரு அற்புதமான பாடல். இதில் ஒரு மிக அற்புதமான செய்தியை சுவாமிகள் சொல்லி இருக்கிறார். இப்போ வீணைன்னு வச்சிருந்தா அது சரஸ்வதி தான் வீணை வாசிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ புல்லாங்குழல் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் எல்லாரும்? ஓ, அது கண்ண பரமாத்மா தான் சொல்லுவோம்ல. ஆனால் எங்கள் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார், இங்கே திருமுருகாற்றுப்படையை பின்னே தொடர்கிறார் சுவாமின்றதுக்கு ஒரு உதாரணம். குடலன் கோட்டன் குறும்பல்லியத்தன் என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் சொல்லிய விஷயத்தை இங்கே கொண்டு வந்து முதலில் குழல் இசைத்தவன் எம்பெருமான் முருகப்பெருமான்ற ஒரு வரியை கொண்டு வந்து இந்த பாடலில் கொடுக்கிறார் சுவாமி. அது பாருங்க, எவ்வளவு அவர் எவ்வளவு தூரம் அந்த முருக பக்தியில் ஊறி இருந்தால் நம்மளுக்கெல்லாம் ஆயுசு பத்தில் 52 ஆச்சு, 520 பாட்டு தான் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 800 பாட்டு முடிக்கணும். அன்றைக்கி வீட்டுக்காரிட்டு கூட வருத்தப்பட்டேன். உண்மை சத்தியமாக நம்ம எப்படி அந்த 800 பாட்டை முடிக்க போகிறேன்னு தெரியலை, இதுக்கே இவ்வளோ நாளாகிடுத்தே, எப்படியாவது முடிக்கணுமே முருகான்னு அந்த ஒரு பதட்டம் நம்மளுக்கு. ஆனால் சுவாமி வாழ்ந்த காலத்தில்
16,000 திருப்புகள் 1330க்கே நம்ம முக்கின்னு இருக்கோம், முடியலை, எப்படா முடிக்க போகிறோம்னு. அவர் 16,000த்தையும் பாடி இந்த மாதிரி டேப் வச்சுண்டு பேப்பர் வச்சுண்டு ஒன்றும் இல்லை, அப்படியே சுவாமி நிற்கிறார், கொட்டுது அருவியாக கொட்டுது அவருக்கு. என்ன அற்புதமான திருப்புகள் பாடல்கள். இதில் இந்த பாடலில் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ற அற்புதம். தர்பாரி கனடா என்று சொல்லக்கூடிய ராகம் இது. பெருமை உடையவர் உறைவனை விட அருள் புரிவாயே முருகா முருகா. விரல் சேர் ஏழ் தொலைகள் விடு கழை விரல் முறை தடவிய இசைகள் பல பல துணித்தரு கருமுகில் சுருதி உடையவன் நெடியவன் மணமகிழ் மருகோனே. துணைவ குணதர சரவண பவ நமக. நான் சொல்லல, சுவாமி சொல்லியிருக்கார். சரவண பவ நம முருக குருபர வளரர் முக குக துறையில் அலையெறி திருநகர் உரைத்தரு பெருமாளே 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 அருள்வாயே பெருமாளே அருள்வாயே. களபம் ஒழுகிய புலகித மூலகினர் கடுவும் அமிர்தமும் விரவிய விழியினர் கழுவு சரி புழு கொழுகிய குழலினர் எவரோடும் கலகம் இடுகையல் எரி குழை விறகிய பொருளில் இளைஞரை வழி கொடு மோடி கொடு தளர விடுபவர் தெருவினில் எவரையும் நகையாடி பிளவு வேறில் அதில் அளவள ஒடுகியர் நடையில் உடையினில் அழகுடு திரிபவர் பெருகு பொருள் பெரி அமளியில் இதமோடு குலைவோடே பிணமும் அணைபவர் பெரி தரு புனலோனும் அவசவனிதையர் முடுகொடும் அணைபவர் பெருமையுடையவர் உறவினை விடகரும் புரிவாயே. அலையில் ஊரை புலி பெரும் அகவையில் தரு பசுவின் நிறை மூளை அமுதுன நிறை மகள் பச்சனுடு புலி முலை குணமலையுடன் உருகானீள் அடவிதனில் உளவைகள் தளிர்விட மருள மதமோடு களிறுகள் பிடியுடன் நகல வெளி உயர் பறவைகள் நீளம் வர விரல் சேர் தொலைகள் விடு களை விரல் முறை தடவிய இசைகள் பல பல தொனித்தரு கரு முகில் கரு சுருதி உடையவன் நெடியவன் மணமகள் மருகோனே. துணைவ குணதர சரவண பவ நம முருக குருபர வளரரு முக குக துறையில் அலையேறி திருநகர் உரை தரு பெருமாளே பெருமாளே பெருமாளே. அடுத்ததாக இதுவும் தேவையற்ற சிந்தனைகளை தாண்டி நல்ல அறத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற பாடல் காவடி சிந்துமெட்டில். கண்ணுங்கள் கொண்ட குந்தளங்களும் குலைந்து அலைந்து விஞ்சும் கண்களும் சிவந்து அயர்ந்து களி கூற கரங்களும் குவிந்து நெஞ்சகங்களும் கசிந்திடும் கரங்கும் பெண்களும் பிறந்து விலை கூறி பெண்ணின் குடங்கள் அஞ்சும் என் தலங்களும் புயங்களும் பொருந்தி அன்பு நன்பு கன்பும் உடனாக புணர்ந்துடன் புலர்ந்து பின்பு கலந்தகம் குடைந்தவம் புரிந்து சந்தம் திரிந்து படுவேனோ அனங்க நொந்து நைந்து வெந்து கொந்து சிந்த அன்று கண் திறந்திருந்த கண்டர் தந்தகையில் வேலா அடர்ந்தடர்ந்து வந்த வஞ்சரஞ்ச வெஞ்ச சம அடர்ந்த
கடந்ததிர்ந்து வந்த வஞ்சரஞ்ச வஞ்சம புரிந்த கண்பர் இன்ப நண்பர் உறவோனே சீனங்கள் குண்டு இலங்கை மண் சிரங்கள் சிந்தவம் ஜரம் தெரிந்தவன் பரிந்த இன்ப மருகோனே சிவந்த சம்சதங்கையும் சிலம்பு தண்டையும் புனைந்து செந்தில் வந்த கந்த எங்கள் பெருமாளே செந்தில் வந்த கந்த எங்கள் பெருமாளே செந்தில் வந்த கந்த எங்கள் பெருமாளே. அடுத்ததாக முருகப்பெருமானின் அருள் பெற சரஸ்வதி துணை வேண்டும் அல்லவா? சரஸ்வதி ராகத்தில் இந்த பாடல். ததரினம் தரரிர தரரிர தர கண்டில் உருமானை வென்ற விழியாலே கஞ்சமுகை மேவும் முலையாலே கங்குள் செரிகேச மங்குள் குலையாமை கந்தமல சூடும் மதனாலே நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்ப விடுமாதருடன் நாடி நஞ்சு புசி தேரை அங்கமதுவாக நைந்து விடுவேனை அருள் பாரா மணி போல்வர் செங்கரி போகி கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மயிலேறி அன்று அசுரேசர் கொன்ற குமரேச குருநாதா மன்ற கமல் பூகம் தெங்க திரள் சோலை வண்டு படுவாவி புடை சூட மந்தி நடமாடும் செந்தில் நகர் மேவு மைந்த கமரேச பெருமாளே. அடுத்ததாக முருகப்பெருமான் திருவடி பெற வேண்டும் என்பதற்கான பாடல். பேகாக் என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ராகம் இது. ததர நர ததரி நர தர தன அமிழுவேனை மெத்தன ஒரு கரை சேர்த்து அம்புன் தண்டை கடல் தாராய் செந்தில் கந்த பெருமாளே 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 குகரமேவுமை துறவினின் மரவா கும்பிட்டுந்தி தடமூழ்கி குமுதவாயின் முற்றமுதினை நுகர கொண்டல் கொண்டை குழலாரோடு அகரு தூளி கற்புரதன இருகோடன் புற்றின்ப கடலோடே அமிழுவேனை மெத்தென ஒரு கரை சேர்த்தம்பொன் தண்டை கடல் தாராய் ககனம் கோலகைக்கு அனையிருகளவாய் கங்கை துங்க புனமாடும் கமலவதனர்க்கு கலவிட முடியார் கம்பர் கொன்றை புகழ்வோனே சிகர கோபுரத்தினும் அடிலினும் மேல் செம்பொன் கம்ப தலமேதும் தெருவிலே நித்திலம் ஏறி அலைவாய் செந்தேர் கந்த பெருமாளே அம்பொன் தண்டை கழல்தாராய் செந்தில் கல்த பெருமாளே. அடுத்ததாக முருகப்பெருமான் நம்மை ஆண்டு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனை சிந்து பைரவி ராகத்தில். எல்லாரும் தெரிஞ்ச ராகம். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீ துர்க்கை ஸ்ரீ திருப்பாள். கன்ஃபார்மா முருகனை பாடிட்டு இருக்கோமோ இல்லையோ, தாய் மகிழ்ந்து கொண்டுதான் இருப்பாள். மகனை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் பாக்கியவான்கள்னு சுவாமி அப்படியே அம்பாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை
ஆடிச்செவ்வாய் உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் தருவாள். சிந்தபேரவி ராகத்தில் நம்மை முருகன் ஆண்டருள குடர்நினமென்பு சலமலமண்டு குருதினரம்பு சீயோன் பொதி தோல் குலவு குறும்பை முருடு சுமந்து குணகி மகிழ்ந்து நாயேன் தளர அடர் மத நம்பை அணைய கருங்க அரியவர் தங்கள் தோல் தோய்ந்தயர அறிவழிகின்ற குணமர உங்கள் அடியினை தந்து நீ ஆண்டருள்வாய் தடவையில் செந்தில் இறையவனந்து தருகுரமங்கை வாழ்வாம்புயனை சரவண தந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சுடர்படர் குன்று தொலைபட கண்ட தொழவுரு செங்கை வேல் வாங்கியவ துரித பதங்களிரத பிரச்சண்ட சொரிகடல் என்ற சூராந்தகனே அடியினை தந்து நீ ஆண்டருள்வாய் தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனே தொட ஒரு செங்கை வேல் வாங்கியவ சொரிகடல் என்ற சூராந்தகனே அடியினை தந்து நீ ஆண்டருள்வாய் முருகா முருகா. அற்புதமான பாடல். இதுவும் அற்புதமான ஒரு பாடல். தன் ராகமலியை அமைச்சுருக்கோம். முருகன் திருவடி பெற வேண்டும். இதில் அற்புதமான வரிகளை சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அதுவும் கடைசி பேரால சந்திரமுகம் செயல்கொள் சுந்தர குரம் பெணோடு சம்பு மகிழ் செந்தில் மகிழ் தம்பிராணி என்கிறார். வள்ளிநாயகியுடைய திருமுகம் சந்திரனை போன்றதாம். தேவி எப்பொழுதும் தன் திருக்கண்களால் சுவாமியை நோக்கி கொண்டே இருப்பாளாம். வருகின்ற பக்தர்களுக்கு எம்பெருமான் அருள் பாலிக்கிறாரா இல்லையான்ற ஒரு சூப்பர்வைசர் மாதிரி எங்கள் அம்பிகை சொல்கிறார் சுவாமிங்க. சந்திரனை போன்ற குளுமையான தன்மை உடையது சுவாமி தேவியுடைய திருப்பார்வை. அது மட்டுமன்றி அவரின் செயல்களும் மிகவும் குளிர்மையானவை. யார்? வள்ளியம்பிராட்டி. அதனால்தான் இவ்வளோ தூரம் இறங்கி போகிறார் அவர் சுவாமி. தேவயானைக்கு போனார், அப்ளிகேஷன் அப்பா அம்மாட்ட போட்டார், முடிஞ்செடுத்து. இங்கே அப்படி இல்லை, அவர் அப்ளிகேஷன் தானானா போட்டு உள்ளே போகிறார். அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பக்தியோடு எங்கு இருக்கும் ஆன்மாக்களுக்கும் எம்பெருமான் தேடி போய் அருள் செய்வார்ன்றது தான். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக முருகன் கீழே போயிட்டார், கும்பிட்டார், காலை பிடிச்சார், அதெல்லாம் இல்லை. உண்மையான பக்திக்கு இறங்கி காலை பிடிப்பார் எம்பெருமான். அழகா சொல்றார், அத்தகைய உத்தமமான பத்தினியாம் வள்ளி பிராட்டி. ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி இதில். அப்படிப்பட்ட அந்த உத்தம பத்தினியுடன் திருச்செந்திலில் எழுந்தருள் இருக்கும். என்ன சார், அங்கே சுவாமி தனியாக தானே இருக்கார், உங்களுக்கு என்ன தெரியலையா? இப்பொழுதும் சொல்லுகிறோம், எங்கு சுவாமி தனியாக இருந்தாலும் சரி, இச்சா சக்தி கிரியாசக்தி என்ற 2 சக்திகளோடு கூடித்தான் எம்பெருமான் இருக்கிறார். அவர் தனியாக இருந்துட்டு அப்படி யோசிச்சிடாதீங்க. நம்ம பூஜை பண்ணாலும் முருகனை மட்டும் பண்ணால் போதும், பக்கத்தில் அப்ளிகேஷன் போடாமல் வந்துடாதீங்க. உங்கள் அப்ளிகேஷன் சாங்ஷனே ஆகாது. அங்கே நின்றோம். எங்கு சென்றாலும் தேவி வள்ளி பிராட்டியையும் தெய்வ யானையும் மனதில் இருத்தி முருகனை வழிபடுங்கள், உங்களுக்கு காரிய சித்தியாகும். சுவாமி சொல்றார், நான் சொல்லலை. பெண்மையின் பார்வை குளிரானதான், அதுவும் மனைவியோட பார்வை அப்படியே குளிர்ச்சியானதான். நம்புறவங்களுக்கு நான் சொல்லலை, அவர் சொல்றார். சுவாமி என்ன அழகா சொல்றார். இந்த பாடல் அழகான பாடல், கேட்க வேண்டிய பாடல். இதில் 2 ராகம் வரும். முதல் பாதி ஒரு ராகத்திலும், பிற்பாடு சார்கேசி ஷண்முகப்பிரியா. கொங்கைகள் கூலுங்க வலை செங்கையில் விளங்க இருள் கொண்டலை அடைந்த குழல் வண்டு பாடு. கொங்கைகள் கூலுங்க வலை செங்கையில் விளங்க இருள் கொண்டலை அடைந்த குழல் வண்டு பாடு. கொஞ்சிய வனம் குயில்கள் பஞ்சனல் வனம் கிளிகள் கொஞ்சியது எனும் குரல்கள் கெந்து பாயும். வெங்கையல் மிரண்ட விழி அம்புலி அடைந்த நுட பிஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய். வெம்பினி உழன்றுபவ சிந்தனை நினைந்துணது மின்சரண பைங்களோடு கண்டகாளாய். சங்கமுற சந்திமிலை துந்துமி ததும்பவலை தந்தன தந்தன வந்த சூரர்
சங்கை கெட மண்டி திகை எங்கேலும் அடிந்து விழ தன்கடல் கொழுத்த நகை கொண்ட வேலா சங்கரன் உகந்த வரிவின் குரேனும் சுருதி தங்களின் மகிழ் துருகும் எங்கள் கோவே சந்திர முகம் செயல்கொள் சந்திர முகம் செயல்கொள் சந்திர முகம் செயல்கொள் சுந்தர கூறம் பெண்ணோடு சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே சந்திர முகம் செயல்கொள் சுந்தர கூறம் பெண்ணோடு சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே பைங்கழலோடு அண்ட ஆளா நம் நாட்கள் வீணாய் போகாத வகையில் சுவாமி நீன் அருள் செய்ய வேண்டும், நீன் திருப்புகழை பாட வேண்டும் என்ற அற்புதமான விண்ணப்பம். ஆரபி என்று சொல்லக்கூடிய பழந்தக்கராகும். மாணிக்கவாசகருடைய அச்சோபதிகம் இதில் தான் பாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ராகம் இது. தந்தன தானன தானன தந்தன தானன தானன தந்தன தானன தானன தன தான கொம்பனய காது மோதிரு கண்களில் அமோத சீதல குங்கும படீர பூஷண நகமேவு கொங்கையில் நீராவி மேல்கள செங்கழ நிர்மாலி சூடிய குண்டையில் ஆதார சோபையில் மருளாதே உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம உண்டடி மோகா நமோ நம என நாளும் உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம உண்டடி மோகா நமோ நம என நாளும் உன் புகழே பாடினாளினி அன்புடன் ஆச்சார பூஜை துதிடவே நாள் படாதருள் உரிவாயே பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயக் பங்கைய சிவாத நோபுரி கரசூலி பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய சிவாத நூபுரி கரசூலி பங்கமில நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகின் பண்டு சுரபான சூரனடு போர் கொண்டு எம் புதல்வ வாழி வாழி எனும்படி வீரான வேல் பெற என்று முளானி மனோகர வயலூரா என் புதல்வ வாழி வாழி எனும்படி வீரான வேல் பெற என்று முளானி மனோகர வயலூரா என் சொல் விசாகா கிருபாகர செந்திலில் வாழ்வாகிய படி என்றனையிடேற வாழ்வருள் பெருமாளே என்றனையிடேற வாழ்வருள் பெருமாளே அருள் புரிவாயே பெருமாளே வயலூரா பெருமாளே. சங்கரி வேதாளி நாயகி பங்கைய சீபாத நூபுரி கரசூலி பஞ்சமி நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சூரர்பான சூரனுடு எதிர் போர்கண்ட எம் புதல்வா வாழி 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 எனும்படி வீரான வேலை தருகின்றாள் எம்பிராட்டி தேவி பார்வதி. அப்படிப்பட்ட தேவி பார்வதி வேள் தந்து பெற்று சூரனை வதம் செய்த எம்பெருமானே உன்னை நான் உம்பர்கள் சுவாமி நமோ நமோ எம்பெருமானே நமோ நமோ இவ்வாறெல்லாம் நாமத்தை சொல்லி பாடி பூஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு எப்பொழுதுதான் தரப்போகிறாய் சுவாமின்னு அங்கே போய் அப்ளிகேஷன் போடுறார். அற்புதமான பாடல், அழகிய பாடல். அதை தொடர்ந்து வரக்கூடியது. நேரம் கருதி அப்படியே போயின்னு இருக்கோம். ரஞ்சனின்னு பேரு. நீ கேட்டிருக்கலாம். நீலமயில் மீது ஞாலம் வலம் வந்த நீதான் என கருளல் வேண்டும் முருக. அற்புதமான பாடல் இந்த ராகத்தில் அமைஞ்சது. கொலமது ஹரியன்ன மிருகமத தனகிரி கும்பத்தன
தனமானார் கொலை மதகரி மிருகமத தனகிரி தனமானார் கொமுத முதிதழ் பருகி உருகி மகிழ் கொண்டு உற்றிடு நாயேன் நிலையழி கவலைகள் கெட உணரருள் விழி நின்று உற்றிடவேதான் நினதிருவடி மலர் இணை மனதினில் உரனின் பற்று அடைவேனோ சிலையன விடமலையுடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபால திரை கடலிடை வரும் அசுரனை வதம் செய்த செந்தில் பதிவேலா விலை நிகர் முதல் மயில் புற மகளும் விரும்பி உணர்வோனே விருதணி மரகத மயில் வருகுமர விடங்க பெருமாளே விலை நிகர் முதல் மயில் புற மகளும் விரும்பி உணர்வோனே விருதணி மரகத மயில் வருகுமர விடங்க பெருமாளே. உலகோருக்கு இறங்குதல் சுவாமி சுருட்டி என்று சொல்லக்கூடிய ராகம். ததறின க்ஷேம கோமல பாத தாமரை சேரர் போதும் அனந்த வேத அதீதத்தே அவிரோதத்தே குணசீலத்தே மிக அன்புராதே காம குரோத உலோக பூத விகாரத்தே அழிகின்ற மாயா காயத்தே பசு பாசத்தே சிலர் காமுட்டேயுமன் ಚೂರುಡು ಮೇರು ಕೂಳೆಲ ಇಳ ಕಾಲ ಭುಯಂಗ ಕಾಲ நீலக்ரீப கலாபத்தேர் விடு நீப சேவக செந்தில் வாழ்வே ஓமதி வழுவார்கூர் சிவ லோகத்தே தரு மங்கை பாலா யோகத்தே அருபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே செந்தில் வாழ்வே தம்பிரானே. அடுத்ததாக 53வது பாடல். தரனே நன ததறின தகர நரை பூண்ட விந்தை குழலிகர்கள் தேய்ந்த இன்ப தளருமிடையேந்து தங்க தனமானார் தமை மனதில் வஞ்சை பொங்க கலவையோடு சேர்ந்து மன்ற சமய ஜப நீங்கி இருந்தபடி நாளும் புகழறியதாம் திரிசங்க தமிழ் பணுவலாய்ந்து கொஞ்சி புவியதனில் வாழ்ந்து வஞ்சி ஊழல் மூடர் புனிதமிழி மாந்த தங்கள் புகழ் பகர்தல் நீங்கி நின் புகழ மலர் பூண்டு வந்தி திடுவேனோம் தகுட தகுதாந்த தந்த திகுட திகுதீந்த மிந்தி தகுகனகதாங்கனங்க தனத்தானாம் தனதனதாந்தனந்த தனநடனமார்ந்ததுங்க தனிமகிலை ஊர்ந்த சந்த திருமார்பாய் திசைய சுரர் மாண்டெழுந்த திரலகிலை வாங்கும் செங்கை சிமகி வரையின்ற மங்கை ஒரு பாலா திகழ் வகிரமேந்தும் பொங்கை குறவனிதை காந்த சந்திர சிகரமுகில் ஓங்கு செந்து பெருமாளே 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 அருள்வாயே பெருமாளே. அடுத்ததாக தாயின் அன்பை எம் சுவாமி மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஒரு குழந்தை எதற்காக அழுகின்றது, அது பசியால் அழுகின்றதா அல்லது வயிற்று வலியால் அழுகுதா, வேற விபரீதமான அந்த தாயால் மட்டும்தான் கூற முடியும் என்று இங்கே சுவாமி சொல்லுகிறார். தந்த பசிதனை அறிந்து முலை அமுது தந்து முதுகு தடவிய தாயார்.
நீ பாருங்க, குழந்தை அழுதுன்னு இருக்கும், அடுப்படியில் எங்கேயாவது கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அம்மாவோ பாட்டியோ அந்த குழந்தை ஏன் அழுகுறன்னு சொல்லுவாங்க. அதை பசியில் அழுகுதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு போய் பாடுறீம்பாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த உயிர் உணர்வு, உள்ளுணர்வில் அந்த உயிர் உணர்வு தன் ரத்தத்தை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து வச்சதுக்கு இன்னைக்கு நிறைய பரிகாரத்தை அனுபவிக்கிறாங்க அப்பா அம்மாக்கள்லாம். எவ்வளவு அநாத ஆசிரமம், எத்தனை தனித்தனி வீடு. ஒன்று சூழ்நிலையால் வருவது வேறு, சூழ்நிலையை இந்த இளைஞர்கள் உருவாக்கி கொள்வதுன்றது தான் பெரிய அபத்தம். அப்பா அம்மா நம்ம தனியாக இருக்கிறது நம்ம சூழ்நிலை, அது வேற. ஆனால் அந்த சூழ்நிலை கைதிகளாக இந்த பெற்றோர்களை தள்ளுகின்ற ஒரு பாவம் இருக்கிறதே, அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு போகாது. அதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான பாடல் சுவாமி சொல்றார், தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடைசி தொண்டர் பிரிய முளதங்கை மருகருய் எனவே தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடைசி தொண்டர் பிரிய முளதங்கை மருகருய் எனவே தந்த பசிதனை அறிந்து தந்து முதுகு தடவிய தாயார் தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடைசி தொண்டர் பெரிய முளதங்கை மருகருய் எனவே மைந்தர் மனைவியர்களும் புகடனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடா பந்து தலை நவிர வீழ்ந்து தரை புகமயங்க உருமகிட மிசையேறி மைந்தர் மனைவியர்களும் புகடனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடா வந்து தலை நவிர வீழ்ந்து தரை புகமயங்க உருமகிட மிசையேறி அந்த கணம் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேலே அந்த கணம் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கணம் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியொடு கந்த மனிதன மதன்ப என மொழிய வருவாயே அந்த மரளியொடு கந்த மனிதன மதன்ப என மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயில் அயில் வீரா சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயிலும் அயில் வீரா திங்கள் அரவு நதி துன்று சடிரரு செந்தில் திங்களரவு நதி துன்று சடிலரருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே திங்கள் அரவு நதி துன்று சடிலரருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே அந்த கணம் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேலே அந்த மரளியொடு கந்த மனிதன மதன்பன் என மொழிய வருவாயே பெருமாளே வருவாயே பெருமாளே வருவாயே பெருமாளே. அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. என்ன வரிகள் பாருங்க. அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ. ஒரே ஒரு வார்த்தை, அந்த யமன் பாசகரை வீசின்னு வந்துட்டே இருப்பான் பாரு, இவன் என்னோட ஆளு, இவன் ஏன் ஆளுன்னு ஒரு வார்த்தை சொல்லு முருகா ஓடிடுவான்னு. அவன் சொல்லுவதற்கான பக்தியை நாம் விதைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை விதைப்பதற்கான முயற்சி தான் இந்த திருப்புகழ் முற்றோதல். முழுமையாக இந்த திருப்புகழ் பாடல்களை எல்லோரும் கேட்டு இன்புறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் நேரம் கருதி இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கேன் தெரியுது. இதுக்கு மேலே இந்த வண்டி எப்படி தான் வேகமாக ஓட்டுறதுன்னு புரியலை. இருந்தாலும் நாளைய தினத்தில் ஓரளவுக்கு கொண்டு வந்துடும். அற்புதமான பாடல்கள், இதை விட்டு வெளியில் வர முடியலை. 54 பாடல்கள், நேற்று ஒரு 15 பாடல்கள், 54ம் 14ம் கிட்டத்தட்ட ஒரு 69-70 பாடல் கிட்டத்தட்ட தொட்டிருக்கோம். நிச்சயமாக இன்னும் தொடருவோம். ஒரு 30 பாட்டு ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கோம். சொக்கநாதர் கருணை நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே, குன்றுருவவில் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க சோழ, ஏறிய மங்கை வாழ்க, ஆனை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாம், வாழ்க சீரடியாம், வாழ்க சீரடியாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலதாய் மொழியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அருள்வாய் குகனே, அருள்வாய் குகனே. எல்லோரும் இன்புற்றிருப்பதன்றி வேறொன்றும் அறியேன், பராபரமே இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு, தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த புத்தகம் இருக்கிறது 30 ரூபாய். இந்த பாடக்கூடிய பாடலுடைய தொகுப்பு தேவையானவர்கள் இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.